வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சில் வந்து 32 ஸ்மார்ட் டிவியில் எப்படி அந்த இமேஜஸ் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ்டு இமேஜ், ஒரு மாதிரி கோஸ்ட் இமேஜாக இருந்துச்சு அப்படின்னா அதை சரி அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. கஸ்டமர்ஸ் ஒரு சிலர் கால் பண்ணி, சார் எங்கள் டிவி இந்த மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. அது ஜஸ்ட்டு அவங்க சொல்கிறப்ப சிலது புரியலை. அதனால் நான் லைவாகவே ஒரு வீடியோ போட்டு காமிச்சோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேல்ஸ் டிவின்னு மட்டும் இல்லாமல் மற்ற பிராண்டட் டிவிலையும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளம் சால்வ் பண்ணலாம். பட் அதை சால்வ் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா அந்த டிவியோட சர்வீஸ் மோடு தெரிஞ்சிருக்கணும். சர்வீஸ் மோடு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன டிவி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் மோடு, அதோட ஆப்ஷன்ஸு. பட் சர்வீஸ் மோடுக்குள்ளே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான். பட் சர்வீஸ் மோடுன்றது நீங்களாக ஒவ்வொரு மாடலுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜஸ்ட் நம்ம டிவி ஆன் பண்ணுவோம், என்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த வேல்ஸ்ன்ற லோகோவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக வித்தியாசமாக தெரியும். இது பார்த்தீங்கன்னா நீளமாக கம்ப்யூட்டர் பீப்புள்ஸுக்கு தெரியும். நார்மலாக விஜிஏ டிரைவர்ஸ், நீங்கள் சிஸ்டமில் விஜிஏ டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வந்து வீடியோஸு ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக தெரியுன்றோம். இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு உள்ள போர்டோ ஸ்க்ரீனோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் கிடையாது. சிலர் இந்த மாதிரி வந்து ஐயோ உங்கள் டிவி ப்ராப்ளம், ஸ்க்ரீனில் ப்ராப்ளம், மதர் போர்டு ப்ராப்ளம், நான் வாங்கணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. பட் இது ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் ஆப்ஷன்ஸில் போய் நோண்டிங்கன்னா மட்டும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி உள்ளே இருக்க ஆப்ஷன்ஸு ரீசெட் ஆகிக்கும். அப்படின்றப்ப இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் சொன்னேன். இப்போ இந்த டிவியோட கோடு வந்து சோர்ஸ் ப்ளஸ் 208. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சோர்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 208 ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா சோர்ஸு. ஆக்சுவலாக இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன், சோர்ஸ் பட்டன் மேலே இருக்குது. அதுக்கடுத்து 208. இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறது இமீடியட்டாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப லாங் கேப் போடக்கூடாது. இப்போ நான் ப்ரெஸ் பண்ண பாருங்கள், சோர்ஸு 208. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேக்ட்ரி மெனுன்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த ஃபேக்ட்ரி மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பேனல், கீழே டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேனல்ன்ற ஆப்ஷன் வரும். பேனல், இந்த பேனல் ஆப்ஷன்ஸில் உள்ளே போயிட்டு நடுவில் ஓகே கொடுத்தீங்கன்னா வரும். இல்லை ரைட் சைடு ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா LVDS TIன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா 8-bit TI ஆஃப்னு இருக்குது. ஆக்சுவலாக 8-bitல உள்ளது வந்து ஆஃப்னு இருக்குது. அதை ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும். இப்போ திரும்ப கீழே வந்துட்டு ஜஸ்ட் ஆரோவில் வந்து ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 10-bit TIன்னு வருது, 10-bit TI ஆஃப் வருது. அதுக்கடுத்து நம்மளோடது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பிட் வந்து 8-bit. 8-bitல இப்போ பார்த்தீங்கன்னா TI ஆன்னு இருக்குது. அவ்வளோதான். இதை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எக்ஸிட் வெளியே உடனே கீழே சேவ்னு வந்துடும். ப்ளீஸ் செலக்ட் AC பவர் ஆன் ஆஃப் அண்டு ஆன் ஆஃப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக் செட் ஆகுன்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம். ஜஸ்ட் இப்போ இந்த லோகோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், லோகோ வந்து கிளியராக வந்துச்சு. அதுக்கடுத்து அந்த ஆண்ட்ராய்டுன்ற இந்த இமேஜுமே உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே இருக்கும். அவ்வளோதான். இதான் சிம்பிள் ப்ராப்ளம் தான். பட் இதே மாதிரி உங்கள் வீட்டில் LG, சாம்சங் வேறு பிராண்ட்லையும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். நான் சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாலும் நீங்கள் ஆன்லைனில் இன்டர்நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போனீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த சர்வீஸ் மோட் கீ அந்த மாதிரி இருக்கும். நம்ம பிராண்டில் வந்து 32ல் DMக்கு உரிய கீ இந்த சோர்ஸு 208. இன்னும் ஒரு சில மாடலுக்கு நான் காமிக்கிறேன். அந்த காமிக்கிற பார்த்து நீங்கள் உங்களோட சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை நீங்கள் உங்கள் சர்வீஸ் சென்டர் கொடுக்காம டிஸ்ட்ரிபியூட்டர், டீலரை இன்வைட் பண்ணாமல் நீங்களாக சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான். நன்றி, வணக்கம்.